Hi students, போன டாபிக்ல நம்ம என்ன பார்த்தோம்? சார்ஜ் பத்தி பார்த்தோம். சார்ஜ் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க? யூனிவர்ஸ்ல 2 சார்ஜ் மட்டும் தான் இருக்கும். One is positive charge, another one is negative charge. அதாவது லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். நமக்கு தெரியும். பாசிட்டிவ் ரிப்பல், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். தமிழ்ல மின்னோட்டத்தின் அடிப்படை பண்புகள். 3 டைப்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். யூனிவர்ஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் ஆட்டம். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஆட்டமால் ஆனதுதான். அப்ப ஆட்டம் எதனால ஆனது? அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸுக்கும் மாஸ் என்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். இதுக்கு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இது எல்லாமே ஆட்டம்க்கு உள்ள இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சரியா? அப்ப ஒவ்வொன்றுக்கும் மாஸ் என்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அதே மாதிரிதான் சார்ஜுக்கும் மாஸ் என்ற ஒரு ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். சரியா? இத 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுலயே சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜுக்கு யூனிட் எஸ்ஐ யூனிட் கூலும். எஸ்ஐ அப்படின்னா என்ன? இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஏன் கூலும் வச்சாங்க? அவர் தான் டிஸ்கவர் பண்றாரு. செப்பரேட்டட் பிட்வீன் 2 சார்ஜ். அந்த 2 சார்ஜுக்கு இடையே ஹவு மச் ஃபோர்ஸ், எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, அது எல்லாமே அவர் தான் டிஸ்கவர் பண்றாரு. அதனால அவர் நேமே வச்சுட்டாங்க கூலும். ஓகே. செகண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். டைட்டில் ஆன்சர் இருக்கு. சார்ஜ் கன்சர்வேட்டிவ், நாட் டெஸ்ட்ராய்டு, எய்தர் நாட் கிரியேட்டட், ஒன்லி கன்சர்வேட்டிவ். 2 ஆப்ஜெக்ட் ரப் பண்ணும்போது அதில் இருக்கிற எலக்ட்ரான் ஆர் சார்ஜஸ் பிளஸ் மைனஸ் என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது எக்ஸாம்பிள் கிளாஸ் ராடு, சில்க் கிளாத் இருக்குது, ரப் பண்றோம். கிளாஸ் ராடு பாசிட்டிவ் சார்ஜ், சில்க் கிளாத் நெகட்டிவ் சார்ஜ். ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? அப்படியே சேஞ்ச் ஆயிரும், டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். கிளாஸ் ராடு நெகட்டிவா மாறிடும், சில்க் கிளாத் பாசிட்டிவ் சார்ஜா மாறிடும். சரி, அப்படிதான் சேஞ்ச் ஆகுமே தவிர கிரியேட் ஆகாது, நாட் டெஸ்ட்ராய்டு. சரியா? அதாவது நேச்சுரலா ஒரு மெட்டீரியல் இருக்கு, அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத போது அந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். சரியா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத போது அந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கும். ஓகேவா? அடுத்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதே மாதிரி தான் 2 ஆப்ஜெக்ட் ரப் பண்றோம். அப்படி ரப் பண்ணும்போது சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறது 10^10, அதாவது மேக்ரோ சார்ஜ். பெரிய சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது அத இந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் இதனால சொல்ல முடியல தெளிவா. Q = NE. ஒன்லி எதனால எதை மட்டும்தான் சொல்லுது? ஸ்மால் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது மட்டும்தான் இதால சொல்ல முடியுது. Q = NE. Q is a total charge, N integer, E fundamental charge. The fundamental charge E small value is 1.6 × 10⁻⁻19 coulomb. So இந்த values charge of electrons -1.6 × 10⁻⁻19, charge of proton plus 1.6 × 10⁻⁻19 coulomb. So இந்த values செகண்ட் வால்யூம் 8th சாப்டர்ல ராபர்ட் மில்லிகன் அவர் நல்ல தெளிவா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஆயில் மேலேருந்து விடுறாரு. மேலேருந்து ஒரு ஆயில் டிராப் விட்டு சைடில் ஒரு அதாவது எனி லைட் சோர்ஸ் வச்சிடறாரு. அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த லிக்யூட் டிராப் விடுறாருல்ல, ஃபீல்டுனால அந்த டிராப்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? கீழே அது கீழே வந்துட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். மேல பயான்ஸ் ஃபோர்ஸ் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நம்மளுக்கு 11th படிச்சிருப்போம்ல பயான்ஸ் ஃபோர்ஸ்.
அந்த ஃபோர்ஸ் அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த சோர்ஸ் அடிக்கிறோமோ இல்லை அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே தள்ளும். ஸோ அந்த ஃபோர்ஸ் மேலே தள்ளும், கீழே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தள்ளும். அப்படி மேலே கீழே தள்ளும் போது ஒரு கட்டத்தில் ஸ்டேபிள் ஆகும். ஸோ அதை ஈஸியாக சொல்லியிருப்பார் யார்? ராபர்ட் மில்லிகன். ஸோ அதை வச்சு எலக்ட்ரான் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாரு. -1.6 × 10⁻⁻19 கூலும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் கூலும்ஸ் லா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.